Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. மாநில நிர்வாகிகள் ஒரு 2-3 பேரை பேச விட்டுருக்கணும். மாவட்ட அளவில் ஒரு மண்டலத்துக்கு ஒருவர் இருவர்னு அவங்களையும் பேச வச்சிருக்கணும். இதை தாண்டி செய்தி தொடர்பாளர்கள் இன்றைய அரசியல் கள நிலவரம் எப்படி இருக்கிறது? அதிமுக வளர்ச்சி பாதையில் போகிறதா, சரிவை நோக்கி போகிறதா? நடைபெற்று முடிந்த 2024 நாடாளுமன்ற பொது தேர்தலில் இத்தனை பெரிய தோல்வியை சந்திக்க என்ன காரணம்? களத்தில் இருக்கிறவங்கள பேச விடுங்க, அப்பதானே தெரியும் என்ன நடக்குதுன்னு தெரியுமா? இந்த 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளை வெற்றி பெறுவோம் அப்படி சொல்லுகிற திரு எடப்பாடி பழனிசாமி அந்த வெற்றிக்கான வியூகங்களை எந்த அளவில் வகுத்திருக்கிறார்? இந்த கட்சியை எந்த அளவிற்கு வலுப்படுத்தி இருக்கிறார்? 2024 நடைபெற்ற அந்த சரிவு, பின்னடைவு, தோல்வியிலிருந்து மீண்டு எழுவதற்கு அவர் என்ன செய்திருக்கிறார்? அதுதான் இப்ப மிகப்பெரிய கேள்விக்குறி. திரு எடப்பாடி நம்பிக்கையை பெறுவதற்கு கட்சியை வலுப்படுத்த வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்தில் இவர் எதிர்பார்க்கிற வலுவான கூட்டணி என்பது அமையாது. வலுவான கூட்டணி அமையாத பட்சத்தில் 200+ என்பது வெறும் பகல் கனவாக முடியும். அதுதான் கள யதார்த்தம். ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே களம் இறங்கிட்டாங்க. திரு விஜய் ஒரு பக்கம் ஒரு கூட்டணியை கட்டமைக்கிற மாதிரி வருகிறார். பாஜக கூட்டணி அவங்களுமே தொடக்கத்திலிருந்து சொல்லி வர்றாங்க 2026 NBA தலைமையில ஒரு கூட்டணி ஆட்சி அமையும் என்று. இன்னும் இவர்கள் யாரோடு கூட்டணி என்பதை இறுதிப்படுத்த முடியவில்லை. இந்த நிலை என்பது இன்னும் ஒரு 6 மாதமாவது தொடரும். ஒரு தள்ளாட்டத்துல தான் அதிமுக நிச்சயமாக எந்த மாற்று கருத்துமே இல்லை. என்கிட்ட விட்டுருங்க, நான் கூட்டணியை பார்த்துக்கிறேன், தேர்தல் வெற்றியை நான் வியூகத்தை நான் பார்த்துக்கிறேன், என்கிட்ட விட்டுருங்கன்னா அப்படி என்னிடம் விட்டு விடுங்கள், நீங்கள் களப்பணி ஆற்றுங்கள் என்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சொன்னார், வெற்றி பெற்றார். செல்வி ஜெயலலிதா சொன்னார், வெற்றி பெற்றார். திரு எடப்பாடி சொல்லுகிறார், வெற்றி பெற முடியுமா? ஆதரவாளர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு துரை கருணா அவர்கள் இருந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம் சகோதரா. சார் நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கேன். நீங்க? மகிழ்ச்சி சார், நானும் நலமா இருக்கேன். அதிமுகவுடைய பொதுக்குழு சீரும் சிறப்புமாக நடந்து முடிஞ்சிருக்கு. குறிப்பாக நாமளே பல பதிவுகள்லாம் பேசியிருக்கோம். பொதுக்குழுவில் ஒரு சர்ச்சை வெடிக்க வாய்ப்பு இருக்குன்னு நீங்களே சொல்லியிருந்தீங்க. அது எதுவுமே நடக்கல. ரொம்ப சிம்பிளாக ரொம்ப சுமூகமாக நடந்து முடிஞ்சிருக்கு. எடப்பாடி பேசும்போது என்ன சொல்றாரு? வரக்கூடிய தேர்தலில் நாம் 200 தொகுதிகளை கைப்பற்றி நம்ம ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு நம்பிக்கை தெரிவிக்கும் விதமாக கட்சி தொண்டர்கள் மத்தியில பேசியிருக்காரு. நடந்து முடிந்த அதிமுக பொதுக்குழு எதை சார் உணர்த்துகிறது? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நேற்று நடைபெற்ற பொதுக்குழு என்பது ஒரு சம்பிரதாயமான பொதுக்குழுவாக தான் நடைபெற்று முடிந்திருக்கிறது. நீங்களே தொடக்கத்தில் குறிப்பிட்டது மாதிரி ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது, ஒரு பரபரப்பான பொதுக்குழுவாக இருக்கும். அப்படி என்ன காரணம்னா, இந்த கட்சியை ஒன்றிணைக்க வேண்டும், பிரிந்து கிடக்கிற சக்திகளை ஒருங்கிணைக்க வேண்டும் என்கிற கருத்தாக்கம் எல்லா பகுதிகளிலும் இருந்தது. அப்போ இது தொடர்பாக திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலே அவரோடு செயல்படுகிற மூத்த முன்னணியினர் ஒரு 6 பேர் சந்தித்து இது தொடர்பாக வலியுறுத்தினாங்க. ஸோ அது தொடர்பாக நிச்சயமாக பொதுக்குழுவில் விவாதிக்கப்படும், தீர்மானம் வரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் மத்தியிலும் இருந்தது, பொதுவெளிகள்லையும் அப்படி ஒரு கருத்தாக்கம் இருந்தது. இதை தாண்டி அதிமுகவினுடைய முன்னணி நிர்வாகிகள் மாவட்டத்தோறும் கள ஆய்வு போன போது பல இடங்கள்ல அதிருப்தி, எதிர்ப்பு, கலவரம், அடிதடி வரைக்கும் போனது. அதனுடைய நீட்சியாக இங்கும் ஒரு போர்க்குரல் எழும்பும் அப்படிங்கிற மாதிரியான பார்வை இருந்தது. ஆனாலும் எதுவுமே நடைபெறாமல் நான் தொடக்கத்தில் குறிப்பிட்டது மாதிரி ஒரு சம்பிரதாய பொதுக்குழுவாகவே நடைபெற்று முடிந்துவிட்டது. ஒரு அரசியல் கட்சியினுடைய பொதுக்குழு எப்படி நடைபெறணும்னா, அந்த கட்சியினுடைய வளர்ச்சி, கட்சியில் இருக்கிற உட்கட்சி பிரச்சனைகள், மாநில நிர்வாகிகள் மீது, மாவட்ட நிர்வாகிகள் மீது, அவர்களுடைய செயல்பாடுகள் மீது உள்ள அதிருப்திகள் அல்லது பாராட்டத்தக்க அளவில் செயல்பட்டிருந்தால் அவர்களுக்கு பாராட்டுகள் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆரோக்கியமான விவாதம் கடந்த கால திராவிட கட்சிகளினுடைய பேரறிஞர் அண்ணா காலத்திலிருந்து இந்த பொதுக்குழு செயற்குழு என்பது 2 நாட்கள் 3 நாட்கள் நடைபெறும். விவாதங்கள் நடைபெறும், தீர்மானங்கள் மீது விவாதங்கள் நடைபெறும், சில தீர்மானங்கள் திருத்தப்படும், சில தீர்மானங்கள் ரத்து செய்யப்படும், சில முக்கிய தீர்மானங்கள் கட்சியினுடைய நிர்வாகிகள் பரிந்துரையின் அடிப்படையில் கொண்டு வந்து செயல்படும். இது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலம் வரைக்குமே இருந்தது. மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா அவர்கள் காலத்திலையுமே தொடக்க காலத்தில் இருந்தது. நீங்கள் 90கள் வரைக்குமே பல பொதுக்குழுக்களில் விவாதம் நடைபெற்றது. நாம் இந்த ராணி சீதை காலில் நடந்தது, ராஜாமுத்தியா மன்றம், அப்புறம் அங்கே விஜயசேஷ மகால், விஜயராணி மகால்,
அங்கே நடைபெற்ற பொதுக்குழுவெல்லாம் கூட விவாதம் நடைபெற்று விவாதத்துக்கு அனுமதிக்கப்பட்டது. அமைச்சர்கள் மீது, கட்சியின் நிர்வாகிகள் மீது குற்றச்சாட்டு சொல்லி பேசினாங்க. என்னுடைய நினைவு சரியாக இருந்தால் 90களில் நடைபெற்ற அந்த விஜயராணி மகாலில் தென்னார்காடு மாவட்ட செயலாளர் ஹீராசந்த் அவர் தலைமை நிர்வாகிகள் மீதுமே அரசு துறை அதிகாரிகள், காவல்துறையினர் மீதெல்லாம் குற்றச்சாட்டு சொன்னார். எதையுமே மதிக்கிறது இல்லை, ஆளுங்கட்சியினருக்கு மதிக்கிறது இல்லை, இன்னும் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் வந்தால் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட கொஞ்சம் கடுமையாக பேசியிருந்தார். அந்த 90களின் இறுதியில் நடைபெற்ற அல்லது 2000 தொடக்கத்தில் நடைபெற்ற ஒரு பொதுக்குழு, இந்த ராஜாமுத்தையா மன்றத்தில் ஆதிராஜாராம் அதில் பேசினார். இன்றைய அமைப்பு செயலாளர் பேசினார். அமைச்சர்கள் யாருமே மதிக்கிறது இல்லைம்மா, கட்சியினரை மதிக்கிறது இல்லை, தொண்டர்களை மதிக்கிறது இல்லை, கட்சியினுடைய நிர்வாகிகளை மதிக்கிறது இல்லை, குறிப்பாக மாவட்ட பொறுப்புகளில் இருக்கிறவங்க கூட அவங்க மதிக்கிறது இல்லை, எந்த ஒரு நியாயமான கோரிக்கைகளை அவங்க செவிமடுக்கிறாங்க. நான் ஒரு கிட்டத்தட்ட பரிந்துரை கட்சியினருக்காக பரிந்துரைக்கு மட்டுமே 2 லெட்டர் பேடுக்கு தீர்ந்து போச்சு, ஒரு காரியமும் நடக்கலை அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதையெல்லாம் கேட்டு இது தொடர்பான நடவடிக்கை எடுப்பினாங்க. அடுத்த பொதுக்குழுவில் புகார் பெட்டினே வச்சுருந்தாங்க. ஓகே, மாவட்ட வாரியாக புகார் பெட்டி வச்சு அந்த புகார் அடிப்படையில் அங்கே ஒரு குழு போட்டு அந்த புகார்களின் அடிப்படையில் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது. இப்படியெல்லாம் நடைபெற்ற செயற்குழு பொதுக்குழு என்பது கடந்த சில ஆண்டுகளாக ஒரு சம்பிரதாய பொதுக்குழுவாக தான் இருக்குது. செல்வி ஜெயலலிதா காலத்திலே கூட அது தொடங்கிருச்சு. ஒரு 25 தீர்மானம் 32 தீர்மானம்னு தீர்மானத்தை புத்தக வடிவில் அடித்து அங்கே வரவேற்புரை ஒருத்தர், முன்னுரை ஒருத்தர் செய்வார். அப்புறம் அந்த 32 தீர்மானங்களையும் 2 பேரோ 3 பேரோ வாசிப்பாங்க. இறுதியில் பொதுச் செயலாளரோ அல்லது அவைத்தலைவரோ பொதுச் செயலாளர் உரையாற்றி ஒரு சம்பிரதாயமாயும் முடிஞ்சது. ஒரு பொதுக்குழு என்பது இந்த காலகட்டத்தில் குறைந்தபட்சம் மாநில நிர்வாகிகள் ஒரு 2-3 பேரை பேச விட்டுருக்கணும். மாவட்ட அளவில் ஒரு மண்டலத்துக்கு ஒருவர் இருவர்னு அவங்களையும் பேச வச்சுருக்கணும். இதை தாண்டி செய்தி தொடர்பாளர்கள், இன்றைய அரசியல் கள நிலவரம் எப்படி இருக்கிறது, அதிமுக வளர்ச்சி பாதையில் போகிறதா, சரிவை நோக்கி போகிறதா, அந்தந்த பகுதிகளில் கட்சியின் செயல்பாடு எப்படி இருக்கிறது, நடைபெற்று முடிந்த 2024 நாடாளுமன்ற பொது தேர்தலில் இத்தனை பெரிய தோல்வியை சந்திக்க என்ன காரணம், களத்தில் இருக்கிறவங்கள பேச விடுங்க, அப்போதானே தெரியும் என்ன நடக்குதுன்னு தெரியும். இவர் சொல்கிறார் 1% தான் நம்ம குறைஞ்சிருக்கோம், மீண்டும் 2026 எழுந்துருவோம்னு. இதே திரு எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார், ஐடி விங் கூட்டத்தில் 10% வாக்குகளை இழந்திருக்கிறோம், அதை மீட்டெடுப்பதற்கு இந்த இளைஞரணி, மாணவரணி, ஐடி விங் எல்லாம் நம்ம களத்தில் இறங்கி தீவிரமாக பணியாற்றணும் அப்படின்னு சொன்னார். இன்றைக்கு மறுபடியும் அதுவே சொல்கிறார், தொடக்கத்தில் சொன்ன அந்த 1% தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஆக கள யதார்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் அவர் செயல்படுகிறார் அப்படின்னு தான் பார்க்கணும். 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுக 200 தொகுதிகளில் ஜெயிக்கும்னு சொல்கிறாரு. அதிமுக கிட்ட ஒரு வலுவான ஒரு கட்டமைப்பு இல்லை, ஒரு மிகப்பெரிய ஒரு வாக்கு வங்கி சரிவு, 20% ஓட்டு வாங்கியிருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் எப்படி சார் 200 தொகுதிகளில் வெற்றி சாத்தியம்? ஒரு அரசியல் கட்சியை வழிநடத்துகிற தலைவர்களுக்கு நம்பிக்கை முக்கியம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா காலத்தில் ஒரு மிகப்பெரிய ஆளுமை மிக்க அரசியல் கட்சியாக இருந்தது. நம்ம பார்த்தோம், தனித்தே 2014 நாடாளுமன்ற தேர்தலில் 2016 சட்டமன்ற தேர்தலில் ஒரு ஆகப்பெரிய வெற்றியை, மகத்தான வெற்றியை பெற்ற கட்சி இந்த கட்சி. 7 முறை ஆட்சி கட்சியாக இருந்தது. 31 ஆண்டுகள் இந்த மண்ணை ஆண்ட கட்சி அந்த கட்சி. அந்த கட்சியை தலைமை பொறுப்பு ஏற்றவர்களுக்கு இந்த நம்பிக்கை இருக்கணும். ஆனால் இந்த 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளை வெற்றி பெறுவோம் அப்படி சொல்லுகிற திரு எடப்பாடி பழனிசாமி அந்த வெற்றிக்கான வியூகங்களை எந்த அளவில் வகுத்திருக்கிறார், இந்த கட்சியை எந்த அளவிற்கு வலுப்படுத்தி இருக்கிறார், 2024 நடைபெற்ற அந்த சரிவு, பின்னடைவு, தோல்வியிலிருந்து மீண்டு எழுவதற்கு அவர் என்ன செய்திருக்கிறார், அதுதான் இப்போ மிகப்பெரிய கேள்விக்குறி. நான் குறிப்பிட்ட ஒன்றுபட்ட அதிமுக தான் ஆகப்பெரிய அரசியல் கட்சியாக இருந்தது. இன்று பிரிந்து கிடக்கிற, அவங்க அதை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, பிரிந்து கிடக்கிறாங்க, சொல்லாதீங்கிறாங்க. அதுதான் சொல்கிறேன். நீங்கள் குறைந்தபட்சம் ஒரு 4-5% ஆகுது தென் மாவட்டம் மத்திய மண்டலங்களில் திரு ஓபிஎஸ் அவர்களுக்கும் திருமதி சசிகலா அவருக்கும் ஆதரவு இருக்குதுங்கிறது கள யதார்த்தம். அதை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறார். இதை தாண்டி அமமுகவே ஒரு 3-4% தென்பகுதிகளில் இருக்கு. இந்த வாக்குகளை இணைக்காமல், இந்த வாக்குகளை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கொண்டு வராமல் வெற்றி சாத்தியம் இல்லைங்கிறது தான் 2024 நமக்கு சொல்லுச்சு. அதனால இந்த ஒரு அடிப்படை பணிகளை கூட அவர் செய்ய மறுக்கிறார். பிரிந்து கிடக்கிற சக்திகள் அல்லது அவர் பாணியில் சொன்னால் நீக்கி வைக்கப்பட்டவர்களை ஒருபோதும் இணைக்க முடியாது. இணைப்பு தான் இந்த கட்சியை
வலுப்படுத்தும். ஒரு வலிமையான அதிமுக, திராவிட முன்னேற்ற கழகத்தை தேர்தல் களத்தில் வீழ்த்துவதற்கு உரிய வலிமை பெற்ற அதிமுகவுக்கு வந்தால்தான் இந்த கட்சி வெற்றி பெறும் என்கிற எண்ணமும் உணர்வும் கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கு, அடிப்படை உறுப்பினர்களுக்கு, இதிலே பயணிக்கிறவர்களுக்கு அந்த நம்பிக்கை வரும். அந்த நம்பிக்கை வந்தால்தான் தீவிரமாக களப்பணி ஆற்றுவார்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும் என்று. அந்த நம்பிக்கை ஏற்படாதால் தான் 2024 பொது தேர்தலில் எல்லாரும் படுத்துட்டான், இது சரியா இல்லை அப்படிங்கிற மாதிரி. அப்போ அவனுக்கு நம்பிக்கை ஊட்டணும்ல, கட்சி வலுவாயிடுச்சு, நம்மை தேடி கட்சிகள் வருகிறது, ஒரு வலிமையான அதிமுக வருகிற போது இவர் எதிர்பார்க்கிற வலுவான கூட்டணி. இன்றைக்கு வெறும் 6 தொகுதிகளை மட்டுமே பெற்றுக்கொண்டு கடந்த தேர்தலில் வெற்றி பெற்றிருந்த திராவிட முன்னேற்ற கழகத்திலே அணிவகுத்து நிற்கிற, இன்னும் கூட்டணியில் உறுதிப்பாட்டோடு இருக்கிற அந்த கட்சிகள் 10 தொகுதி 12 தொகுதி 14 தொகுதி இங்கே கொடுக்குறாங்க. அப்போ நாம் கூடுதல் இடங்களை வெற்றி பெற்று அங்கே பிரதிநிதித்துவம் கொண்டு போகலாம் என்கிற கருத்தாக்கம் அவர்களுக்கு வர வேண்டும். அப்படி வருவதற்கு திரு எடப்பாடி மீது அவர்களுக்கு நம்பிக்கை வேண்டும். திரு எடப்பாடி நம்பிக்கையை பெறுவதற்கு கட்சியை வலுப்படுத்த வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்தில் இவர் எதிர்பார்க்கிற வலுவான கூட்டணி என்பது அமையாது. வலுவான கூட்டணி அமையாத பட்சத்தில் 200+ என்பது வெறும் பகல் கனவாக முடியும். அதுதான் கள யதார்த்தம். இன்றைய சூழலில் கட்சியை ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே களம் இறங்கிட்டாங்க. 200க்கு மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் என்று 234 தொகுதிகளுக்கும் பொறுப்பாளர்களை நியமித்து விட்டார்கள். மண்டல அளவில், மாநில அளவில் பொறுப்பாளர்கள், பாக அளவில், பூத் கமிட்டி அளவில் நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், கூட்டம் நடந்துகிட்டே இருக்கு. அவங்களுக்கு பாக்கெட் மணி போயிட்டு இருக்கு களப்பணி ஆற்றுவதற்கு. இங்கே 200க்கு மேலே ஜெயிச்சுருவோன்னு சொல்லிட்டு நீங்கள் சேலத்திலையும் சென்னையில் படுத்து கிடந்தீங்கன்னா என்ன நடக்கும்? அதுதான் கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர்கள், தொண்டர்களினுடைய கேள்வியாக எடுக்கிறது. ஒரு விஷயம் சொல்லிடுறேன். திரு KP முனுசாமி என்ன பேசுறார்? இந்த 2026 திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வருவார் என்கிற நம்பிக்கை உங்களுக்கு வரணுங்கிறார். நம்பிக்கை இல்லை, நம்பிக்கை இல்லை. இங்க முதல்ல உங்களுக்கு நம்பிக்கை வந்தாதான் தொண்டர்களுக்கு நம்பிக்கை. அப்ப உங்களுக்கு நம்பிக்கை வந்தாதான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறார். அவர் கள யதார்த்தத்தை புரிந்தவர். ஒரு 6 தேர்தலை சந்திச்சுக்கிறாரு, அமைச்சர் இருக்கிறாரு, தெரியுது. அப்ப கட்சியில் இப்போது பயணிக்கிற அடிப்படை உறுப்பினர்களுக்கு கூட அந்த நம்பிக்கை இல்லை. அந்த நம்பிக்கையை ஊட்டுவதற்கு முயற்சி எடுக்கிறார்கள். அப்ப நம்பிக்கை வருவதற்கு நம்முடைய கட்சி பலமான கட்சியாக இருக்கிறது, களத்திலே திமுகவை எளிதில் வீழ்த்தி விடுவோம் என்கிற அந்த நம்பிக்கை உருவானால்தான் கட்சி தலைமையின் மீது நம்பிக்கை வரும், கட்சி வெற்றி பெறும் என்கிற நம்பிக்கை வரும், தீவிரமாக களமாடுவார்கள். அதுவரையிலும் இந்த நிலைப்பாடு என்பது இப்படியே தான் தொடரும். என்ன விதமான ரிசல்ட் வருங்கிறது திரு எடப்பாடியின் அடுத்த நடவடிக்கைகளை பொறுத்து தான் நமக்கு தெரிய வரும். ஓகே சார், இணைப்பெல்லாம் விட்டுருவோம் சார். அதிமுக பலமா இருக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை திமுக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு இல்லையா சார்? இல்ல, அதுதான். நீங்க ஒரு ஆகப்பெரிய கட்சி 2,06,00,000 உறுப்பினர்கள் உள்ள கட்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு 88-90 லட்சம் வாக்குகளை வாங்கி ஒரு பலகீனமான நிலையில், நீங்க காலங்காலமாக தென் மாவட்டம் என்பது ஒரு மிகப்பெரிய வலிமையான அதிமுகவுக்கு வலிமையான அணியா இருக்கு. நீங்க திருநெல்வேலி தொகுதியில் 1977 22,000 ஓட்டு வாங்கினார் GR எட்மண்ட், 77 ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல. இப்போ 8,000 ஓட்டு தான் வாங்கியிருக்காரு. இப்போ உள்ள ரெட்டையில கேண்டிடேட் 3வது இடத்துக்கு போயிருக்காரு. ஆமா. இதே டி நகர் தொகுதியில 47,000 ஓட்டு 2021 டி நகர் சத்யாங்கிற வேட்பாளர் அதிமுக வேட்பாளர் வாங்குறார். ஜெயவர்தனுக்கு 17,000 ஓட்டு வாங்கி 30,000 ஓட்டு போயிடுச்சு சார். டி நகர்ல மட்டும் 17,000 ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க. அதான் டி நகர் சட்டமன்ற தொகுதியில் மட்டும் அவர் 47,000 ஓட்டு வாங்கி 160-170 ஓட்டில் தோத்துட்டார். ஓகே. இப்போ இவ்வளவு இதுதான் இப்போ கள யதார்த்தம். ஓகே. குறிப்பாக சொல்லணும்னா அந்த தென் மாவட்டம் மத்திய மண்டலங்களில் இருக்கிற 96 நாடாளுமன்ற 16 நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 96 சட்டமன்ற தொகுதிகளில் திரு OPS, திருமதி சசிகலா, தினகரனுக்கு ஆதரவாளர்கள் என்பவர்கள் மிக அதிகமாக இருக்கு. ஆமாம். அவங்க இல்லாமல் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற கள யதார்த்தம் என்பது எல்லோரும் உணர்ந்திருக்கிறார்கள். அதனால் தான் பிரச்சனைகளை பேசலாம், நீங்கள் தலைமையிலிருந்து ஒரு உத்தரவை மட்டும் போட்டுட்டு போகாதீங்க, எங்கள் கருத்தை கேளுங்கன்னு மேடை ஏறினவர் தான் அடித்து தள்ளி கிளப்பட்டேன். ஓகே. அப்போ இந்த யதார்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் நீங்கள் பயணிப்பது என்பது முடியாது. அதனால தான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற அரசியல் கட்சிகளுக்கு நம்பிக்கை வரவில்லை. ஓகே. நம்பிக்கை வந்தால்தான் 14 தொகுதினா ஒரு 10 தொகுதியாக ஜெயிப்போம், ஒரு 10 தொகுதி கொடுத்தா ஒரு 6-7 ஜெயிப்போம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு வருவாங்க.
ஆனால் அந்த நம்பிக்கை இல்லாத பட்சத்தில் இருக்கிறதை இழக்க சம்மதிக்க மாட்டார்கள். Okay. நீங்க திராவிட திமுக முன்னேற்ற- 6 கொடுத்தாலும் நம்ம 6 ஜெயிச்சிருவோம். ஆமா, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்சியாக இருக்கிறது. அதிருப்தி இருக்கு மக்கள்கிட்ட, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒட்டுமொத்தமாக மக்களுடைய அதிருப்தி அதிகரிக்கிற பொழுது ஆட்சி மாற்றம் வரும். அப்படி ஆட்சி மாற்றம் வருகிற பொழுது அந்த ஆட்சியை அமைப்பதற்குரிய ஒரு வலிமையான சக்தியா அதிமுக என்று பார்த்துதான் மக்கள் வாக்களிப்பார்கள். நீங்க எப்பவுமே நம்ம ஆட்கள் வந்து இந்த ஓடுற குதிரையில ஜெயிக்கிற குதிரையில பணம் கட்டணும்னே வெற்றி பெறாத ஒரு அணிக்கு நம்ம வாக்களிப்பதா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சித்தாந்த ரீதியில், கருத்தியல் ரீதியில் சீமான் போன்ற கட்சிகளுக்கு வாக்களிப்பார்கள். ஆனால் அரசியல் கட்சிகளுக்கு வாக்கு என்பது இவர்களுடைய செயல்பாடுகள், ஓகே, அதை பொறுத்து தான் இருக்கும். ஸோ அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவதற்குரிய வலிமையான ஒரு அணியை கட்டமைப்பதற்கு திரு எடப்பாடி பழனிசாமியில் முடியுமா அப்படிங்கிறத மிகப்பெரிய கேள்வி. ஏனென்றால் திரு விஜய் ஒரு பக்கம் ஒரு கூட்டணியை கட்டமைக்கிற மாதிரி வருகிறார். பாஜக கூட்டணி, பாஜக கூட்டணி அவங்களுமே தொடக்கத்திலிருந்து சொல்லி வர்றாங்க 2026 என்டிஏ தலைமையில ஒரு கூட்டணி ஆட்சி அமையும் என்று. அப்ப திமுகவை சார்ந்த கட்சிகள் எந்த பிரச்சனையும் இல்லாம தேர்தல் களத்தில் இறங்கிட்டாங்க. இன்னும் இவர்கள் யாரோடு கூட்டணி என்பதை இறுதிப்படுத்த முடியல. இந்த நிலை என்பது இன்னும் ஒரு 6 மாதமாவது தொடரும். ஒரு தள்ளாட்டத்துல தான் அதிமுக இருக்கு. நிச்சயமாக அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. நீங்க ஒரு பொதுக்குழுவில் நான் சொன்னேன்ல, கட்சியின் பிரச்சனைகள் குறித்து விவாதிக்காமல், கட்சியில் இருக்கிற யதார்த்த நிலையை புரிந்து கொள்ளாமல், என்கிட்ட விட்டுருங்க நான் கூட்டணியை பார்த்துக்கிறேன், தேர்தல் வெற்றியை நான் வியூகத்தை நான் பார்த்துக்கிறேன், என்கிட்ட விட்டுருங்கன்னா, அப்படி என்னிடம் விட்டு விடுங்கள், நீங்கள் களப்பணி ஆற்றுங்கள் என்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சொன்னார், வெற்றி பெற்றார். செல்வி ஜெயலலிதா சொன்னார், வெற்றி பெற்றார். திரு எடப்பாடி சொல்லுகிறார், வெற்றி பெற முடியுமா? அதுதான் கேள்வி. 2019லயும் அதான் சொன்னாரு, ஆனால் அவரால் வெற்றி பெற முடியல. மறுபடியும் அதே ஸ்டேட்மெண்ட் தான் சொல்லியிருக்காரு. அதுதான் நான் சொல்ல வரேன். ஓகே சார். கள யதார்த்தத்தை, இன்றைய அரசியல் சூழலை, அரசியல் கட்சிகளினுடைய போக்கு, இதையெல்லாம் உணர்ந்து இவர் வியூகம் வகுத்து திமுகவுக்கு எதிரான ஒரு வலுவான கூட்டணியை உருவாக்க முடிந்தால் மட்டுமே இவருடைய எண்ணம் நிறைவேறும். இன்னொன்று நாம பார்க்கணும், நம்முடைய வாக்கு வங்கி சரிஞ்சுக்கிட்டே போகுது. திராவிட முன்னேற்ற கழகத்தை விடவும் சரிந்து கொண்டே போகுது. இப்போ எடப்பாடி என்ன கணக்கு சொல்றாருன்னா, 2019ல வந்து டிஎம்கே வந்து 33% வாங்கினாங்க, இப்போ வந்து 26% வாங்கியிருக்காங்க, டிஎம்கேக்கும் ஒரு சரிவு இருக்கு அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை வைக்கிறாரே சார், ஒரு பார்வையை வைக்கிறாரு. டிஎம்கேக்கு சரிஞ்சிருக்கு தானே? இல்ல உண்மைதான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்துல அந்த தேர்தலின் போது வாக்கு சதவீத இடைவெளி இருக்குல்ல, 4 லட்சம் 3 லட்சம் 3.5 லட்சம் 2.5 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் அவங்க எல்லாம் வெற்றி பெற்றாங்க. அதனால அந்த ரேஷியோ அதிகமாக இருந்தது. அன்றைக்கு ஆட்சி கட்சியாக இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதான கடுமையான விமர்சனம் என்பது திமுகவுக்கு ஆதரவு நிலைப்பாட்டை ஏற்படுத்தியது. அதனுடைய அப்போது அதிகமான வாக்கு சதவீதம் கிடைத்தது. இப்போ ஆட்சி கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம், எதிர்கட்சியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இந்த பிரச்சாரத்தின் மத்தியிலே அவங்களுக்கு வாக்கு சதவீதம் குறைந்திருக்கு, மாற்று கருத்து இல்லை. அதிலிருந்து கொஞ்சம் ஆதரவு நிலைப்பாடு இங்கே வந்திருக்கிறது. ஆனாலும் கூட நான் தொடக்கத்தில் சொன்ன மாதிரி வெற்றி முக்கியம். 10%, 1%, 1/2%, ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்குரிய வெற்றி நம்ம பல பதிவுகளில் சொல்லியிருக்கோம். அதிகபட்சமாக 3%, 3.5%, 1.5 to 3%. ஆமா. அப்போ இந்த சதவீத வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வர விரும்புகிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திரு எடப்பாடி பழனிசாமி இந்த வாக்கு சதவீதத்தை பெறுவதற்கான முயற்சியில், இது அதிமுகவுக்கு இந்த வாக்கு சதவீதத்தை கொண்டு வருவதற்கான முயற்சியில் ஈடுபட வேண்டும்ல. நீங்க புதிதாக வாக்காளர்களை சேர்த்து புதிதாக ஆதரவாளர்களை இணைப்பதை விட, காலகாலமாக இரட்டலைக்கு வாக்களித்தவர்கள் அங்கே இருக்காங்களா 4-5%, அவங்கள கொண்டு வாங்க அப்படிங்கிறதான் எல்லோருடைய கருத்தாகவும் இருக்கிறது. அதை அவர் ஏற்காவிட்டால் நிச்சயமா சரிவு பின்னடைவு என்பதுதான். ஓகே சார். குறிப்பாக ஒரு அதிமுக 2ஆம் கட்ட தலைவர்கள் மத்தியில ஒரு ரிபல் இருக்கு, எடப்பாடிக்கு எதிராக ஒரு ரிபல் இருக்கு. அந்த மைண்ட் செட் இப்போ அப்படிதான் இருக்கா சார்? எதுவும் வெளிக்காட்டிக்கிட்ட மாதிரி சமீப நாட்களாக நமக்கு தெரியலையே சார். இல்லை, அதுதான் இது வந்து இந்த புயலுக்கு முந்தைய அமைதி மாதிரி தான் நான் பார்க்குறேன். அடிக்கடி நான் சொல்லுவேன், 2 தடவை சொல்லிட்டீங்க, நீர் புயலுங்கிறீங்க, நீர் பூத்த நெருப்புங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னேன். அது வந்து காலம், அதற்கு ஒரு டைம் எடுத்துக்கிறோம். சரி, ஆமா, அது சரியான நேரத்தில் சரியாக காலம் அவருக்கு ஒரு பாடத்தை உணர்த்துகிற பொழுது நிச்சயமா அந்த பாடத்தை கற்றுக்கொண்டு இந்த கட்சியினுடைய வளர்ச்சி முக்கியம், கட்சி தேர்தலில் வெற்றி பெறுவது முக்கியம் என்று கருதுவாரே ஆனால் நிச்சயமாக திரு எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய அந்த பிடிவாதத்தை தளர்த்தி ஒரு மறு சிந்தனைக்கு வந்து கட்சியை பலப்படுத்த வேண்டும். பலமான அதிமுகவோடு தான் கூட்டணி சேருகிற தேசிய கட்சிகளோ மாநில கட்சிகளோ வர விரும்பும். அப்படி இல்லாத பட்சத்தில்
இதே நிலை தொடருமே என்றால் 2026 தேர்தலில் இன்னும் ஒரு மோசமான தோல்வியை அதிமுக சந்திக்க வேண்டியது. இப்போ வரைக்கும் ஒரு வலுவான கூட்டணி அமைப்பதில் வந்து அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கல் இருக்கா சார்? நிச்சயமா அதுதான் நான் சொல்ல வரேன். நீங்க கட்டமைப்பு சரியாக இல்லை, ஓகே, கட்டுப்பாடும் தளர்ந்து விட்டது. அவரே சொன்னார்ல, ம், எனக்கு கட்சிக்கும் கட்சி தலைமைக்கும் நீங்கள் யாரும் விசுவாசமாக இல்லை, சோரம் போய் விட்டீர்கள். ம், 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 இப்ப எடப்பாடி முதலமைச்சராக வந்து விடுவார், ம். அவர் வருவார் என்கிற நம்பிக்கை உங்களுக்கு வந்தாதான் நம்ம ஜெயிக்க முடியுங்கிறார் கே. சரி. பி. முனுசாமி. அந்த நம்பிக்கையும் வரல. ஓகே, அப்ப தலைமையின் மீது பிடிப்பு, ஒரு Okay. ஒரு இறுக்கமான அந்த பிடிப்பு இல்ல, ம், ம், தளர்ந்துருச்சு. ம், ம். ஒரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மீது, செல்வி ஜெயலலிதா மீது ஒரு ஈர்ப்பு இருந்ததுல, ஓகே அந்த ஈர்ப்பு என்பது பாதி கூட திரு எடப்பாடி சார், அதை பழனிசாமி அவரே இல்ல. ஒத்துக்கிறாரு சார். நான் ஒன்னும் எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ இல்லைங்கிற ஒரு விமர்சனத்தை எடப்பாடி ஏத்துக்கிறாரு. அதே விமர்சனத்தை எத்தனை காலம் தான் எடப்பாடி இல்ல நோக்கி இல்ல வைப்பீங்க? நிச்சயமா அவர் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அதுதான் யதார்த்த நிலை. அவர் ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். ம், அப்ப அவர்களை போன்ற ஒரு வெற்றியை ஓகே. அவர்கள் மீது பிற அரசியல் கட்சிகள் கூட்டணிக்கு ம், தேடி ம், வருகிற ம். பொழுது அவர்கள் மீது அந்த கட்சிகள் கொண்டிருக்கிற நம்பிக்கை, ஓகே, ஓகே. அந்த நம்பிக்கை குறைபாடும், தொண்டர்கள் ம், ம், ம். கட்சியினுடைய நிர்வாகிகளினுடைய அந்த அதிருப்தியான நிலையும் ஓகே, திரு எடப்பாடியுடைய வெற்றிக்கு உதவாது என்பதுதான் என்னுடைய கருத்து. ஓகே சார். குறிப்பாக 2 நாள் சட்டமன்றம் நடந்திருக்கு. ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்கப்பூர்வமா ஏதாவது பண்ணியிருக்கலாம். ஸோ அதையும் தாண்டி இந்த அதானி விவகாரம் அப்படின்னு பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. அதையும் சட்டமன்றத்தில் அவங்களால பெருசா இது பண்ண முடியலையே சார், அதிமுகவால பண்ண முடியலையே. அதற்கு என்ன சார் காரணம்? இல்ல அதான் 2 நாள் கூட்டம், 2 நாள் கூட்டத்துல நாங்க எதுவுமே பெரிய அளவுல செயல்பட முடியல அப்படிங்கிறாங்க. ஓகே, குறிப்பிட்ட சில விஷயங்களை கூட நீங்க சொன்னது மாதிரி கவன ஈர்ப்பாகவும் அவசர ம். கவன ஈர்ப்பாகவும் கொண்டு வந்து அது தொடர்பாக ஓகே. அவங்க பேசியிருக்கலாம். ம், ம். கிடைக்கிற துணை மானிய கோரிக்கையின் மீது பேசுகிற பொழுது திரு தங்கமணி அவர்கள் ஒரு சில குற்றச்சாட்டுகளை வச்சார். இன்னும் கூடுதலாக ஒரு திமுகவுக்கு எதிரான அவர்களுடைய செயல்பாடுகளை கடுமையாக விமர்சிக்கிற மாதிரியான ஓகே, ஒரு விஷயம் வந்ததுன்னா அது வந்து பரவலாம். 2 நாளோ 2 மணி நேரமா கிடைக்கிற வாய்ப்புல ஒரு தீவிரத்தன்மையோடு திமுக ஆட்சியை எதிர்க்கவில்லையோ என்கிற பார்வை பொதுவெளியில் இருக்கிறது. ஓகே சார். குறிப்பாக இன்னொரு பக்கம் வழக்குகளும் ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலா இருக்கு. ஒரு வழக்கு கூடநாடு கொலை வழக்கு, இன்னொரு வழக்கு இரட்டை இலை வழக்கு. இதுவும் உங்களுக்கு வந்து தலைக்கு மேல ஒரு கத்திங்கிற ஒரு மைண்ட் செட்டா தான் அதிமுக இருக்கு போல இருக்கே சார். அது உண்மையா அது? இல்ல இப்ப இந்த கொடநாடு கொள்ளை வழக்கு என்பது அது அனுமார்வால் மூல நீண்டுகிட்டே போகுது. ம், அது ம். ஆட்சி கட்சியினுடைய நோக்கம், எண்ணம், அவங்க என்ன உணர்வுகளில் பயணிக்கிறார்கள்னு தெரியல. ஏன்னா எதிர்க்கட்சியாக இருக்கிற பொழுது அன்றைய எதிர்க்கட்சி தலைவர், இன்றைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் எல்லா பொதுக்கூட்டங்களையும் போய் சொல்றாங்க. 98 பக்க அறிக்கை ஆளுநர்கிட்ட கொண்டு போய் கொடுத்து, எடப்பாடி உட்பட ஒரு 12-14 அமைச்சர்கள் மீது ஆதாரபூர்வமான குற்றச்சாட்டு, அனைத்து ஆவணங்களும் எங்களிடம் உள்ளது அப்படின்னு போய் ஆளுநர்கிட்ட ஆமா பார்த்தாங்க. கொடுத்துட்டு வந்துட்டு, ஆளுநர் நடவடிக்கை எடுக்காவிட்டால் நாங்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த 1 மாத காலத்திற்குள் தனி நீதிமன்றங்களை நியமித்து இவர்களுடைய புகார்கள் வழக்குகள் அனைத்தையும் விசாரித்து இவர்களுக்கு தண்டனை பெற்று தருவதோடு இவர்கள் கொள்ளையடித்து சேர்த்து வைத்திருக்கிற கோடிக்கணக்கான ரூபாயை கைப்பற்றி அரசு கஜானாவில் சேர்ப்போம். எப்போ எதிர்க்கட்சியா இருக்கிற பொழுது அனைத்து ஆவணங்களும் இப்போ எங்க இருக்கும்? அவங்கள்ட்ட தான். ஆமா. ஆட்சி கட்சியாக இருக்கிறார். எதிர்க்கட்சியாக இருக்கிற போது கிடைத்த தகவல்களை விடவும், எதிர்க்கட்சியாக இருக்கிற போது அவர்களுக்கு கிடைத்த அந்த ஆவணங்களை விடவும் இன்றைக்கு முழுமையான ஆவணங்கள் இருக்கும்ல, என்ன நடவடிக்கை? கேள்வி இருக்கிறது. இன்னொன்று, ரைடு மட்டும் தான் போகுது. ஆமா, இன்னொன்று, கோடநாடு கொள்ளை வழக்கின் உண்மை குற்றவாளியை 6 மாத காலத்தில் இந்த வழக்கை துரிதப்படுத்தி விசாரித்து உண்மை குற்றவாளியை கண்டறிந்து தண்டனை தருவோம் ம், ம், ம். அப்படின்னு பேசுனீங்க. 3.5 வருஷம் ஆயிடுச்சு. கேட்குறான் நீதிமன்றம், ஏன் அவங்கள கூட விசாரிக்கல? விசாரிங்கன்னு சொல்லுது. ஆக இந்த போக்கு என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தோடு ஏதோ ரகசிய ஒரு உடன்பாடு இருக்கிறதோ என்கிற பொதுவெளி சந்தேகம் ஊர்ஜிதப்படுகிறது. அதிமுகவுக்கா எடப்பாடிக்கா? திரு எடப்பாடி பழனிசாமி அவர் மீது தானே இந்த குற்றச்சாட்டு. ஓகே, எனவே அப்படி ஒரு பார்வையும் இருக்கு. அது இல்லை என்பதை திராவிட முன்னேற்ற கழகம் நிரூபிக்கணும். ஓகே. திராவிட முன்னேற்ற கழகம் வந்து அதற்கான நடவடிக்கைகளை எடுக்கணும். அது இல்லாத பட்சத்தில் நிச்சயமாக இந்த சந்தேகம் என்பது தேர்தல் வரையிலுமே தொடரும். நீங்க வந்து ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக சட்டமன்றத்தை கவர் பண்ணக்கூடிய ஒரு மூத்த பத்திரிகையாளர். திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி நாங்கள் வருஷத்துக்கு ஒரு 100 நாள் சட்டமன்றத்தை நடத்துவோன்னு தமிழகத்தின் இன்றைய முதல்வர் அவர்கள் ரொம்ப விரிவாலாம் பேசியிருந்தாங்க. ஆட்சிக்கு வந்து ஒரு 3 வருஷம் ஆயிடுச்சு.
டோட்டலா ஒரு கணக்கெடுத்து பார்த்தா 140 நாட்களுக்கும் குறைவா தான் சட்டமன்றமே நடந்திருக்கு. சமீபத்தில் நடந்து முடிஞ்சிருக்கு. 2 நாள்ல நடத்தி முடிச்சிருக்காங்க. ஏன் சார் சபை நடத்துவதில் வந்து திமுக இவ்வளவு தீவிரம் காட்டாம அமைதியா இருக்காங்க? இதுக்கு என்ன சார் காரணம்? 1980ஆம் ஆண்டிலிருந்து கடந்த 44 ஆண்டுகளாக தமிழக சட்டப்பேரவையில் ஒரு செய்தியாளனாக நான் பயணித்துக்கிட்டு இருக்கேன். கடந்த காலங்களில் பேரறிஞர் அண்ணா, பெருந்தலைவர் காமராஜர் காலத்தில் நடைபெற்ற அந்த பேரவை நடவடிக்கைகள் ஒரு செஷன் 100 நாள், 120 நாள், 150 நாள் அந்த மாதிரி நடக்கிற மாதிரியான ஒரு இருந்தது. அப்படி என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்த மரியாதைக்குரிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலம், செல்வி ஜெயலலிதா காலத்தில் கூட ஓரளவிற்கு அந்த ஃபர்ஸ்ட் செஷன் வந்து ஜனவரி மாதம் ஒரு ஆண்டின் முதல் கூட்டம் கவர்னர் செஷனோட தொடங்கும். அது ஆரம்ப காலத்தில் 8 நாள் 10 நாள்லாம் நடந்திருக்கு. அது கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி 3 நாட்கள் 4 நாட்கள்னு அது முடிஞ்சிருச்சு. அதற்கு அடுத்து பிப்ரவரி இறுதியிலேயோ மார்ச்லேயோ பட்ஜெட் செஷன். இந்த பட்ஜெட் செஷன் தான் 45 நாள் 50 நாள் 52 நாள் ஓடும். ஏன்னா துறை வாரியாக ஒவ்வொரு துறைக்கும் 2 நாள் 3 துறை வாரியாக ஆய்வு. இதுல முக்கிய துறையான கல்வித்துறை, காவல்துறை, வேளாண்மை துறை இதெல்லாம் 2 நாட்கள் விவாதத்துக்கு எடுத்துவாங்க. ஓகே, நிறைய உறுப்பினர்களை பேச விடுவாங்க, அமைச்சர்கள் பதிலளிப்பாங்க. இப்போ நிலைமை எப்படி ஆயிடுச்சுன்னா 4-5 துறைகளை ஒரே நாள் எடுக்கும். 5 அமைச்சர்கள் பதில் சொல்லணும். அந்த மாதிரியான போக்கு வந்துருச்சு. இது கூடுதல் செலவினம் அப்படின்னு ஒரு பார்வை. இன்னொன்று, இப்போ பட்ஜெட் தாக்கல் பண்ண உடனே பட்ஜெட் பொது விவாதம் நடக்கும். ஒரு 4 நாட்கள் 5 நாட்கள் பட்ஜெட் பொது விவாதம். அதன் மீது பட்ஜெட்டை தாக்கல் செய்த நிதியமைச்சருடைய பதிலுரை முடிந்துதான் அந்த மானிய கோரிக்கை துறை வாரியாக எடுக்கப்படும். ஒரு நாள் 2 நாள் கேப் கொடுப்பாங்க, இல்லைன்னா அது அப்படியே தொடர்ந்து எடுத்துருவாங்க. இப்போ அதில் தான் நான் சொன்ன மாதிரி முக்கிய துறைகள் 2 நாட்கள், ஒவ்வொரு துறையும் ஒரு நாட்கள்னு வர்ற போது தான் நமக்கு 45 4 துறை ஒரே நாட்கள் நடத்தி முடிச்சிடுறாங்க. ஆமாம், அந்த மாதிரி இந்த போக்கு என்பது உண்மையிலே நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஆண்டுக்கு 100 நாட்களாவது குறைந்தபட்சம் சட்டசபை நடத்தணும். அப்போ இந்த 3.5 ஆண்டுகள்லேயே 100-120 நாட்கள் கிட்ட தான் நடந்திருக்கு. 3 ஆண்டுகள்லேயே நடந்திருக்கு. கடந்த கூட்டத்தொடர் 2 நாட்கள் தான். ஒரு மழைக்கால 6 மாதத்திற்கு ஒரு முறை பேரவை கூடணும். ஸோ அந்த அடிப்படையில் மழைக்கால கூட்டத்தொடர் என்பது முன்பெல்லாம் 1 வாரம் 8 நாள் 9 நாள் நடக்கும். இப்போ 2 நாட்களில் முடிச்சுட்டாங்க. ஒன்று, எதிர்க்கட்சிகளுடைய அந்த குற்றச்சாட்டுகளை, புகார்களை, விமர்சனங்களை எதிர்கொள்ள தயங்குகிறார்களோ, இன்றைக்கு இருக்கிற சூழல்ல மழை, வெள்ளம் இது போன்ற பிரச்சனைகள் இருக்கிறது. ஸோ இதன் மீது அவர்கள் கடுமையான விவாதம் வரும்பொழுது பொது வெளிகளில் அரசியல்ல வெற்றிக்கான அந்த இலக்கை வகுத்து செல்லுகிற பொழுது மக்களை மடைமாற்றுகிற வகையில் இவர்களுடைய செயல்பாடுகள் வந்து விடுமோ என்கிற அச்சம் காரணமானு தெரியல. ஆனாலும் கூட ஒரு அரசாங்கம் என்பது நிச்சயமா குறைந்தபட்சம் ஆண்டுக்கு ஒரு 60-70 நாட்களாவது நடத்தணும், சட்டசபை நடத்தணும். ஆமாம், அதில் ஒரு வாரம் மழைக்காலத்தோட 1 வாரம், இதில் ஒரு 15 நாள், அங்கே ஒரு 50-55 நாள் பட்ஜெட் செஷன். அப்போ 60-70 நாட்களாவது நடந்தால் தான் மக்களுடைய பிரச்சனைகளை, தொகுதி பிரச்சனைகளை சொல்ல முடியும். இதில் என்னன்னா, அவைத்தலைவர் சொல்றார், இன்றைக்கு 9 உறுப்பினர்கள் இந்த பட்ஜெட் மீது பேச வேண்டும், எனவே ஆளுக்கு 10 நிமிடம் தான் பேசணும் அப்படிங்கிறார். இந்த 10 நிமிடத்தில் 6 நிமிடம் முதல்வரையும் துணை முதல்வரையும் பாராட்டியே பேசிட்டு போயிடுறாங்க. அந்த திமுகவினுடைய அதிமுகவினுடைய அந்த உறுப்பினர்களுடைய பேச்சுக்கு பதிலளிக்கிறேன்னு 2-3 நிமிஷம். கடைசியில் என்னுடைய தொகுதி பிரச்சனை அப்படின்னு பேச தொடங்கினார்னா உடனே பேரவைத் தலைவர் மணி அடிச்சு தொகுதி பிரச்சனையை ஏன்ட்ட கொடுத்துருங்க, நான் பதிவு பண்ணுறேங்கிறார். தொகுதி பிரச்சனையை பேசி அது பத்திரிகைகளில் வந்தாதான் அந்த சட்டமன்ற உறுப்பினருக்கு தொகுதியில் மரியாதை கிடைக்கும். நம்ம பிரச்சனையை பேசியிருக்கிறாரு, அணைக்கட்டுற பிரச்சனை, தொகுதி பிரச்சனை, தண்ணீர் பிரச்சனை, இந்த விவசாயிகளுடைய பிரச்சனை, இதை பேசி இருக்கிறாரு அப்படின்னா அவருக்கு ஒரு அங்கே மரியாதை கிடைக்கும். நீங்கள் அப்படியே போய் ஃபைலில் வச்சுக்கிட்டு அவை குறிப்பில் மட்டும் ஏற்றிட்டீங்கன்னா என்ன இருக்கும்? பதிலும் கிடைக்காது. இதைத்தான் பெரும்பாலான உறுப்பினர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் உறுப்பினர்களே பேசுகிறாங்க. நீங்கள் கடைசியில் டிபேட் வருது, ஒரு 2 உறுப்பினர் பேசி 3 உறுப்பினர் பேசுகிற போது இந்த 2 தரப்புலையும் பரஸ்பரம் காவிரி இஷ்யூ, தமிழர் இஷ்யூ, இலங்கை பிரச்சனை பேசுகிற போது காரசாரமான விவாதங்கள் வந்து கடைசியில் 10 நிமிஷம் தான் இருக்கும். அப்போ கடைசியாக வர்றவங்களுக்கு 2 நிமிடம் பேசினா போதும், 3 நிமிஷம் பேசினா போதும், என்ன பேச முடியும்? அந்த வேதனையும் வருத்தமும் அசெம்பிளியில் ஒரு காரசாரமான டிபேட் நம்மளால பார்க்கவே முடியல. ஆரோக்கியமான விவாதம் என்பதே பெரிய அளவில் இல்லை அப்படிங்கிற அந்த கருத்து நிச்சயமாக இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் இப்போது இந்த ஒரு ஆண்டு இருக்கு, இனி அடுத்து ஜனவரியில் கவர்னர் செஷன் இருக்கு, பிப்ரவரி மார்ச்ல பட்ஜெட் செஷன் இருக்கு. அதையாவது ஒரு 50-60 நாட்கள் நடத்துறாங்களா, எம்எல்ஏக்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறார்களா,
பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். குறிப்பாக தமிழ்நாடு அரசு பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப பதில் சொல்லியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசி நமக்கு நன்றி. நன்றி. வணக்கம்.